ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதில் வந்து இப்போது உச்சக்கட்ட நடிகர் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து இப்போ நிறைய மாநாடு எல்லாத்துமே பண்ணிட்டு வராரு. அது மக்களுக்கு வந்து நல்லதான்றது நம்ம அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இந்த கருத்தை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை யாரை பற்றியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பேசவில்லை. ஸோ இப்போ இருக்க அரசியலில் நம்ம ஆல்ரெடி இப்போ கரண்ட்டாக இருக்கவங்க சரி, அவங்களோட அப்பா ஆண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலோட சிஎம்மாக அவங்களோட பையன் இருக்கார். அதுக்கப்புறம் அவங்களோட பேரனையும் கொண்டு வரதுக்கு பார்த்துட்ருக்காங்க. இதே போல் எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவங்களோட கட்சியில் இருந்தவங்க வேறு பெரிய நடிகர் ஆண்டார். அதுக்கப்புறம் இருந்தவங்க இருந்த அம்மா ஆண்டாங்க. அதுக்கப்புறமும் அவங்க ஆளை தான் பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மக்களுக்குன்னு அவங்க வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க வந்து நினைக்கிறது கிடையாது. ஸோ இது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த பதவிக்காக போராடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதில் இப்போ கரண்ட்டாக ஆரம்பிச்சிருக்க நடிகருக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏன் இதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஏதாவது ஓட்டு போட்டு பழகிடுச்சு. ஓகே, அது ஏன் அப்படியே இந்த ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, நம்ம போடுற ஓட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ நோட்டாக்கு போட்டால் வேஸ்ட் ஆகிடும். சரி, நம்ம ஆல்ரெடி இப்போ இருக்கவங்களுக்கு போடுவோம். அதே போல் நம்ம புதுசாக வரவங்களுக்கு ஏன் போடுவோம், எங்கள் எப்படியாவது அவங்க வந்து தோக்க தான் போகிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு மக்களும் நினைக்கிறது தான் தப்பு. ஸோ இது அப்படியே மாற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி போட்டவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கவங்களுக்கு போட்டவங்களுக்கு 5 வருஷம் வேஸ்ட்டாக தானே இருக்குது. அதுக்கு புதுசாக வரவங்களுக்கு போட்டு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு ஓட்டை நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள். ஓகேங்களா? புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அந்த புதுசாக வரவங்க வாய்ப்பு வந்து அவங்க 5 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதில் தமிழ்நாடு மக்கள் பயப்படவே தேவையில்ல. ஒரு 5 வருஷம் தான் ஒரு ஒரு ஆட்சியும். ஓகேங்களா? அவங்க புதுசாக வரவங்க எதுவுமே பண்ணனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாடு மக்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஓட்டை வந்து கொஞ்சம் சிந்திச்சு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிற ஒரு ஒரு ஓட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்றும். ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் பல வாட்டி ஓட்டு போட்டீங்க. அந்த ஓட்டு நீங்கள் போடும்போது ஓகேங்களா, அந்த ஓட்டை நீங்கள் வந்து நிறைய வாட்டி நீங்கள் போட்டு போட்டு நீங்கள் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு திருப்பி அவங்களுக்கே நீங்கள் ஓட்டு போடுறீங்க. ஓகே, அந்த ஓட்டு இத்தனை ஆண்டு காலமாக நம்ம போட்டோம் வேஸ்ட்டாக தானே போகுது, இந்த ஓட்டு வேஸ்ட்டாக கூட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு போட்டு பாருங்கள். அந்த நீங்கள் போடுற இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக சிந்திச்சு போடுற ஓட்டு தான் நாளைக்கு நம்மளோட தமிழ்நாடு மாறும், தலையெழுத்து மாறும். இதை வந்து என்னோட ஒரு கருத்து மட்டும் இல்லை, நிறைய மக்கள்கிட்ட நான் கேட்ட கருத்து. அவங்க சொன்னதை தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்னோட தனித்துவ கருத்தும் கிடையாது. யாரையும் குறிப்பிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து கருத்தை நம்ம சொல்லவில்லை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியலை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இதில் வந்து இப்போது உச்சக்கட்ட நடிகர் ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்து இப்போ நிறைய மாநாடு எல்லாத்துமே பண்ணிட்டு வராரு. அது மக்களுக்கு வந்து நல்லதான்றது நம்ம அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இந்த கருத்தை வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்லை யாரை பற்றியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு பேச